வணக்கம் மக்களே. நான் இப்போது மீன் பொரித்த எண்ணெயில் நான் மீன் குழம்பு தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். கடுகு போடக்கூடாது, வெந்தயம் மாத்திரம் போடணும். வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நான் நல்லா கூட்டி வச்சுருக்கிற மீன் குழம்ப அதில் ஊற்றிட வேண்டியதான். தக்காளி பழம்லாம் இதில் போட்டு வதக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் புளி தண்ணி தக்காளி பழத்தை அதில் பிசைஞ்சு விட்டு கொத்தமல்லி பொடி, மிளகாத்தூள், மஞ்சள் பொடி போட்டு நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. அதை இதில் ஊற்றிடுங்க. ரொம்ப சுலபமாக இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கூட்டி வைக்கிற சாம்பார், கூட்டி வைக்கிற மீன் குழம்பு. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை நான் எப்பவும் பொரிக்கிறதுக்கு நல்ல துண்டுகளை வச்சுட்டு இந்த தலை, வால், கொஞ்சம் எலும்பு இந்த மாதிரி உள்ளதை போட்டுருவேன். அப்போ நல்லா இருக்கும் பாருங்கள். எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு மீன் மண்டையெல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ கடைசியில் இறக்க போகிற கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இருந்ததுன்னா போட்டு விட்டுறலாம். மீன் குழம்பு ரொம்ப நல்லது மக்களே.